விரோதமாய் ஒருவர் எழும்புவாங்க, அவங்களே சண்டையிட்டு கொள்ளுவாங்க, சிதறி ஓடி போவாங்க. நீங்க பயப்படாம அமைதியா பொறுமையா சந்தோஷமா இருங்க. எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அதனால நான் உனக்காக யுத்தம் பண்றேன், சும்மா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க சண்டைக்கு போகாதங்க, வாயினால ஏதாவது பேசாதங்க, எதுவும் செய்தராதுங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுக்கு வெற்றி வரும். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ, நீங்க பயப்படுற மாதிரி நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். இப்ப விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தரித்து நின்று நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவதை, ரட்சிப்பை அருளுவதை நான் பார்ப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க இந்த காரியத்துல மாற்றத்தை உண்டாக்குறீங்க, ஜெயம் தர்றீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம்.